ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெக்சர்ல நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ண போறோம். அண்ட் லாங்கிடியூடல் வேவ் மோஷன் பத்தி பார்ப்போம். அப்புறம் ஸ்பீட் ஆஃப் லாங்கிடியூடல் வேவ்ஸ் இதுக்குள்ள ஈக்குவேஷன் பத்தி பார்ப்போம். ஓகே. ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இருந்தாலும் திரும்பி நான் ஒருக்க சொல்றேன். அதாவது பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து என்னன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது ஆசிலேஷன். ஓகேவா? ஸோ பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஆசிலேஷன் போகுது. போறப்ப, ஒரு பார்ட்டிகிள் வந்து இங்க வர்றப்ப இன்னொன்னு இங்க இருக்கும், இன்னொன்னு இங்க இருக்கும், இன்னொன்னு இங்க இருக்கும். ஸோ அந்த மாரி இதுல இது வந்து என்னன்னா, ஒரு வேவ் பேட்டர்ன் வந்து ஜெனரேட் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே. ஸோ இதுல நீங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகிளுடைய மூவ்மெண்ட் வந்து அப் அண்ட் டவுன்ல இருக்கா? ஸோ வேவ் மோஷன் வந்து பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னது? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பொறுத்தவர ஆ எஸ்ஹெச்எம் மோஷனும், ஆ வேவோடைய மோஷனும் 2 வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பொறுத்தவர டிஸ்டர்பன்ஸ் போற டைரக்ஷனும், எஸ்ஹெச்எம் உடைய சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டைரக்ஷனும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே. இப்ப ஒரு ரோப் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப வந்து இது வந்து வால். ஸோ இந்த வால்ல நான் வந்து ஒரு ரோப்ப கட்டியிருக்கேன் இந்த மாரி. ஒரு ரோப் வந்து கட்டியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன்னா, இங்க சம் வால் மாரி வச்சுட்டு, இந்த ரோப்ப ஒரு வெயிட்ல கட்டி விடுறேன். ஓகேவா? சம் வெயிட் மாஸ் எம்ன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து நான் கட்டுனேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு பால் மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு அயர்ன் பால் வச்சுக்கோங்க. இந்த அயர்ன் பால்னால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி வந்து டவுன்வார்டா இழுக்கும் இல்லையா? இழுக்கிறதால இந்த ரோப் வந்து என்னன்னா ஸ்ட்ரெச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ரோப் வந்து ஸ்ட்ரெச் ஆயி அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கும். ஓகேவா? ஒரு மாரி இப்படி லூஸா இந்த மாரிலாம் நிக்காது. ஃபுல் டைட்டா ஸ்ட்ரெச்டா நிக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்ட்ரிங்க வந்து எடுத்துக்குவோம். இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல அ இப்ப ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரிங்னா என்னன்றது கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரிங்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரப்போறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த இடத்துல சம் ஆசிலேஷன் வந்து கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ரோப் என்ன ஆகும்? மேலேயும் கீழயும் ஆசிலேட் ஆகும் இல்லையா? இப்படி ஆசிலேட் ஆகுறப்ப, இதுல இருந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இப்படியே டிராவல் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல என்னுடைய ஹேண்ட வச்சு நான் வந்து டிஸ்டர்பன்ஸ் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல குடுக்குற டிஸ்டர்பன்ஸ் வந்து அப்படியே இங்கிட்டு டிராவல் ஆகும். ஓகேவா? இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷனா? இல்ல லாங்கிட்யூடல் வேவ் மோஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன். ஏன்னா, இந்த ரோப்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா? இந்த ரோப்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் அப் அண்ட் டவுன்ல மூவ் ஆகுது. ஓகே. இந்த ரோப்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் அப் அண்ட் டவுன்ல மூவ் ஆகுது. ஆனா, ஓவரால் டிஸ்டர்பன்ஸ் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு மூவ் ஆகுது. ஸோ 2 பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன். ஓகே. இப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து இங்க டிஸ்டர்பன்ஸ் குடுக்குறேன் இல்லையா? இப்படி குடுக்குறதால இந்த வேவ் வந்து மூவ் ஆகுது இல்லையா? இந்த வேவ் உடைய வெலாசிட்டிய கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த வேவோட வெலாசிட்டி எத டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு நான் இப்பயே சொல்லிர்றேன். நம்முடைய ஃபைனல் ரிசல்ட்டும் அதே மாரி தான் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த வேவ் உடைய வெலாசிட்டி பார்ட்டிகிள் வெலாசிட்டி கிடையாது. பார்ட்டிகிள் வெலாசிட்டி ஒவ்வொரு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த வேவ் உடைய வெலாசிட்டி எத டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, இந்த ரோப்ல ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷன டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? டென்ஷன் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே. இங்க வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜி. ஏன்னா நான் ஒரு கல்ல கட்டி தொங்க விட்டுருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாரி பண்ணலாம். இல்லாட்டி நான் என் கைய பிடிச்சு சும்மா ஸ்ட்ரெச்டாவும் வச்சுக்கலாம். அப்படியும் வச்சுக்கலாம். எந்த ஃபார்ம் ஆனாலும் இருக்கலாம். ஆனா, அந்த ரோப்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் வந்து ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஓகேவா? இங்க வந்து ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல தான் நம்ம வேவ் வெலாசிட்டிய கால்குலேட் பண்ண போறோம். ஸோ வெலாசிட்டி ப்ரொபோர்ஷனல் டூ டென்ஷன். டென்ஷன பொறுத்து வெலாசிட்டி மாறப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டூ த டென்சிட்டி ஆஃப் த ரோப். ஓகேவா? லீனியர் மாஸ் டென்சிட்டி. இப்ப வந்து இந்த ரோப் வந்து சம் ஜூட் அதனாலயே ஆயிருக்கலாம். இல்ல வந்து அயர்ன் ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்னாலும் இல்ல காப்பர் வயர் கூட யூஸ் பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல் உடைய டென்சிட்டிய டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன என்ன மாறும் அப்டின்னா, வேவ் உடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அ இந்த இத வந்து நம்ம இப்ப டிரைவ் பண்ணுவோம். நம்ம இப்ப ட்ரான்ஸ்ஃபர் சேவ்னஸ் ஸ்ட்ரெச்சஸிங் அந்த வெலாசிட்டி ஆஃப் த வேவ் ஈக்குவேஷன டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நான் சொன்ன மாரி தான். ஸோ வால் இருக்கு. வால்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்ட்ரிங்க வந்து கட்டியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் வந்து லூஸா இல்ல, ஸ்ட்ரெச்டா இருக்கு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங் லூஸா இல்ல, ஸ்ட்ரெச்டா இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்றேன்னா,
ஸோ இந்த ஸ்ட்ரிங்க ஸ்ட்ரெச் பண்றதுக்கு தான் முதல்ல ஒரு மெத்தட் சொன்னேன்ல. எப்படின்னா ஒரு வெயிட் வச்சு ஸ்ட்ரெச் பண்றது. இல்ல நீங்க வேற எந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இது வந்து டிஸ்டர்பன்ஸ் குடுக்குறேன். அப்படி டிஸ்டர்பன்ஸ் குடுக்குறப்ப, இதுல வந்து வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? இந்த வேவ் இருக்கு இல்லையா? இந்த வேவ் வந்து அப்படியே மூவ் ஆகும். ஓகேவா? இந்த வேவ் வந்து ரைட் சைடு நோக்கி மூவ் ஆகும். ஓகே. வித் அ வெலாசிட்டி v. ஓகே. இப்ப இதுல வந்து நான் சொன்ன மாரி, இந்த அப்பர் ரீஜியன்ஸ்லாம் வந்து கிரஸ்ட்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே கிரஸ்ட்ஸ், இது எல்லாமே ட்ரஃப்ஸ். ஓகேவா? இந்த கிரஸ்ட், ட்ரஃப் இந்த மொத்த வேவ் எல்லாமே வந்து ரைட் சைடு மூவ் ஆயிட்டே இருக்கு. வித் வெலாசிட்டி v. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த கிரஸ்ட்ல ஸ்மால் பார்ட் இந்த சின்ன பார்ட் இருக்கு இல்லையா? இத மட்டும் நான் ஜூம் இன் பண்றேன். ஓகேவா? அதாவது இந்த மொத்த வேவ் இருக்கு இல்லையா? இந்த மாரி ஒரு வேவ் வந்து இருக்கு அப்டின்னா, இந்த வேவ்ல இந்த ஒரு சின்ன பார்ட்ட மட்டும் ஜூம் பண்றேன். ஓகேவா? இந்த சின்ன பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்ட நான் வந்து ஒரு எலிமெண்டல் லென்த் ஓகேவா? ஒரு ஸ்மால் லென்த். வெரி, வெரி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சின்ன லென்த். ஓகே. ஸோ இதோடைய மாஸ நான் வந்து dmன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதோடைய மாஸ் வந்து dm அண்ட் இதோடைய லென்த் இருக்கு இல்லையா? இதோடைய லென்த் வந்து இந்த லென்த். இதோடைய லென்த் வந்து dl அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே. இதோடைய லென்த் வந்து dl. ஓகே. ஸோ நான் இத மட்டும் இப்ப டிரா பண்றேன். வெறும் அந்த சென்டர் பார்ட் மட்டும் தான் இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. இப்ப வந்து எப்படி இருக்கும்? இது வந்து ரொம்ப நம்ம மைன்யூட்டா ஃபோக்கஸ் பண்றதால, ஆல்மோஸ்ட் இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆயிரும். கரெக்ட்டா? இந்த மாரி வந்து இருக்கும். ஸோ இதோடைய மாஸ் வந்து dm, இதோடைய லென்த் வந்து dl. dl இங்க எழுதிக்கிறோம். இதோட லென்த் வந்து dl. ஓகே. இது வந்து லைட்டா கர்வ்டா இருக்கிறதால, இதுக்கு ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். ஓகேவா? இது வந்து லைட்டா கர்வ்டா இருக்கிறதால, நான் என்ன பண்றேன்னா, இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஒரு சர்க்கிளோட ஒரு சின்ன செக்டார் மாரி வந்துருது இல்லையா? ஸோ இத இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, இந்த இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே இந்த லென்த் சின்னது. அது மட்டும் இல்லாம இது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறதால, இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இத வந்து நான் டி தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இந்த இந்த ரேடியஸ் இந்த கர்வேச்சர் இருக்குல்ல, இந்த கர்வேச்சருடைய ரேடியஸ் இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து ரேடியஸ். ஸோ அத நான் ஆர்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ வந்து ரேடியஸ் ஆர். இந்த ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள்னா டி தீட்டா. அது ரொம்ப சின்ன ஆங்கிள். சின்ன மாஸ் அதனால dm. திரும்பி அது சின்ன லென்த்ன்றதால அது வந்து dl. ஓகே. இந்த மாரி வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த வேவ் இந்த சின்ன பார்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிங்களேன். ஸோ வந்து இதுல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றத கால்குலேட் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? நெக்ஸ்ட் வந்து இதுலருந்து நம்ம வெலாசிட்டி வந்து டிரைவ் பண்ணலாம். ஓகே. நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் சொன்னேன் இல்லையா? அதனால, இப்ப வந்து இந்த ஸ்ட்ரிங்ல வெறும் இந்த ஸ்ட்ரிங்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த மாரி ஸ்ட்ரெச்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? டென்ஷன் ஃபோர்ஸ் குடுத்துருப்போம்னு சொன்னேன்ல. ஸோ, ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கால சம் டி அப்படின்ற டென்ஷன்ல இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச்ல இருக்கும். ஓகே. ஸோ, இந்த இடத்துல இதுல உள்ள ஒவ்வொரு பார்ட்டிகிள்லயும் இந்த ரோப்ல உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டிகிளையும் எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா, டீன்ற டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்ப அதே மாரி இந்த செக்டார் இருக்கு இல்லையா? இந்த செக்டார்லயும் அதே டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். கரெக்ட்டா? ஓகே. அதே டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். இது வந்து இந்த இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் வந்து வைப்ரேஷன் ஆகாம இருக்கிறப்ப. ஓகே. ஒன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இந்த மாரி வந்து வைப்ரேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு பார்ட்டிகிள்லயும் அதே டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஆனா அதோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்ப வந்து இதோடைய டென்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இதோட டென்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். அதாவது டான்ஜென்ஷியலா வந்து இருக்கும் அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ். இதோடைய டென்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். கிளியரா? அதே சேம் வேல்யூ ஒரு டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்ப இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த் இருக்கு இல்லையா? இந்த எலிமெண்டல் லென்த் வந்து நான் இன்னும் ஜூம் பண்றேன். இத மட்டும் தனியா எடுத்து எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அதே டிஎம் அந்த லென்த் வந்து திரும்பி அதே டிஎல். ஓகேவா? அடுத்து அதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். அது ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா. இது எல்லாமே அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் சொன்ன மாரி அந்த அந்த ரோப்புடைய ஷேப்புக்கு டான்ஜென்ஷியலா டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இங்கேயும் அதே மாரி தான் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த இந்த எண்டுல வந்து டி டென்ஷனல் ஃபோர்ஸ். திரும்பி இந்த எண்ட்ல என்னன்னா, ஏன்னா இதுக்கும் டான்ஜென்ஷியல் இல்லையா? டி. அப்ப இந்த டென்ஷனல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா?
இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ 2 காம்போனன்ட்டா பிரிக்க போறேன். ஸோ இதுக்கு வந்து பேரலல் காம்போனன்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் 2ஆ வந்து பிரிக்க போறேன். ஓகே. அப்ப எப்படி இருக்கும்? இந்த மாரி இருக்கும் இல்லையா? ஓகே. பேரலல் காம்போனன்ட், பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் 2 காம்போனன்ட்டா பிரிக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட்டு இந்த 2 காம்போனன்ட்டோட வேல்யூஸ் வந்து என்ன? நமக்கு தெரியும். நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து சைன் காம்போனன்ட், இன்னொன்னு காஸ் காம்போனன்ட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அத வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இத சிமெட்ரிக்கா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஸ்மால் எலிமெண்ட் ஸ்மால் லென்த்ன்னு எடுத்துப்போம். ஓகே. சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த டோட்டல் ஆங்கிள் டி தீட்டா அப்படின்னா, இது வந்து எவ்வளோ? அதோடைய ஹால்ஃப் கரெக்ட்டா? ஸோ டி தீட்டா டிவைடட் பை 2. அதே மாரி இந்த ஆங்கிளும் இதோடைய ஹால்ஃப். ஸோ டி தீட்டா டிவைடட் பை 2. நம்ம ஆ இது இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் படி இது டி தீட்டா பை 2ன்னா, இதுவும் திரும்பி டி தீட்டா பை 2 தான். ஓகேவா? ஸோ இது டி தீட்டா பை 2ன்னா, அகைன் இதுவும் டி தீட்டா பை 2. ஓகேவா? அதே மாரியே இந்த சைடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இது வந்து டி தீட்டா பை 2 ஆயிரும். இப்ப இந்த ஆங்கிள்க்கு இந்த ஆங்கிள்க்கு கிட்ட உள்ள காம்போனன்ட் வந்து என்ன காம்போனன்ட் அப்படின்னா, காஸ் காம்போனன்ட். இதே இது இந்த ஆங்கிள்க்கு ஆப்போசிட்ல அதான் அட்ஜசன்ட்ல உள்ளது காஸ் காம்போனன்ட், ஆப்போசிட்ல உள்ளது சைன் காம்போனன்ட். அப்ப டி இந்த இந்த காம்போனன்ட் வந்து என்னன்னா, டி காஸ் டி தீட்டா பை 2. ஓகேவா? இது வந்து டி காஸ் டி தீட்டா பை 2. ஏன்னா இதுவும் அதே தானே. ஓகேவா? அட்ஜசன்ட் காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா? இது வந்து சைன் காம்போனன்ட். அப்ப இது ஆர சின்னதா எழுதிக்கிறோம். டி சைன் டி தீட்டா டிவைட் பை 2. திரும்பி அதே மாரி இங்க டி சைன் டி தீட்டா டிவைட் பை 2. ஓகேவா? இது கிளியரா? ஓகே. ஸோ இந்த இமேஜ் ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் திரும்பி ஒரு இது வரையறேன். நமக்கு தேவையானது மட்டும் இந்த இடத்துல வரைவோம். ஸோ அதே இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த் எடுத்துப்போம். இப்ப டென்ஷனல் ஃபோர்ஸ் டி ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகுறப்ப நம்ம வந்து இத 2 காம்போனன்ட்டா பிரிச்சிருந்தோம். இதே 2 காம்போனன்ட்டா பிரிச்சிருந்தோம். ஓகேவா? இத வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா, டி காஸ் டி தீட்டா டிவைட் பை 2. திருப்பி இது டி காஸ் டி தீட்டா டிவைட் பை 2. இது வந்து சைன் காம்போனன்ட். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த் இருக்கு இல்லையா? இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த்ல சென்டர்ல ஓகேவா? ஸோ இதுதானே சென்டர் லைனு. ஓகே. சென்டர்ல நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. இதுல வந்து நான் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருசா வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நியரா இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது என்னது? எலிமெண்டல் மாஸ். வெரி ஸ்மால் மாஸ் வந்து வெரி ஸ்மால் லென்த் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்மே ரொம்ப நெருக்கி கிட்ட கிட்ட இருக்கு. அதனால ஆ இதுல வந்து இது வந்து இந்த 4 வெக்டர்ஸையும் ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுற மாரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப இந்த 4 வெக்டர்ஸும் ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுற மாரி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. அதாவது இவ்வளவு தான் இருக்கும் இந்த சைஸ். ஸோ இப்படி இருக்கும். இத நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாயிண்ட் மாரி கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஒரு பாயிண்ட்ல இந்த மாரி. ஏன்னா நான் என்ன சொன்னேன்? இந்த மாஸ் வந்து இந்த லென்த் வந்து ரொம்ப சின்னது எலிமெண்டல் லென்த். அதனால வந்து இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுவும் டி காஸ் தீட்டா பை 2, டி காஸ் டி தீட்டா பை 2, இதுவும் டி காஸ் டி தீட்டா பை 2. 2 ஈக்குவல் மேக்னிட்யூட் உள்ள வெக்டர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கிறதால இது 2ம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ உள்ளது என்னது? இது டி சைன் டி தீட்டா பை 2. இன்னொரு ஒரு டி சைன் டி தீட்டா பை 2. ஸோ 2 வெக்டர்ஸும் சேம் மேக்னிட்யூட் அண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதால இது 2 ஆட் ஆயிக்கும். ஓகேவா? அப்ப என்னது 2ம் சேம் மேக்னிட்யூட் தானே. ஸோ வந்து அதே இத 2 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா, அப்ப வந்து என்ன 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப பாருங்க. ஸோ இந்த 2 வெக்டர்ஸ் கேன்சல் ஆயிருச்சு. இந்த 2 வெக்டர்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஸோ ஓவராலா இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னா, டி சைன் அதாவது 2டி டி சைன் டி தீட்டா டிவைடட் பை 2. இதான் வந்து நெட் ஃபோர்ஸ். அப்ப இந்த இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த்ல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா, 2டி சைன் டி தீட்டா டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதுவரை கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்தரா இத வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போறோம். ஓகேவா? எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஓகே. இப்ப ஒரு அப்ராக்ஸிமேஷன் இருக்கு. என்ன அப்ராக்ஸிமேஷன்னா, சைன் தீட்டா இருக்கு இல்லையா? சைன் தீட்டால தீட்டா வந்து ரொம்ப சின்ன வேல்யூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ தீட்டா வந்து ஒரு 0.1 டிகிரி, 0.001 டிகிரி, 0.0001 டிகிரி இந்த மாரி சின்ன ஆங்கிளா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா தீட்டான்னே எழுதிக்கலாம். சைன் தீட்டாக்கு பதிலா தீட்டாவே எழுதிக்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சைன் ஆஃப் 30 டிகிரிக்கு சம் வேல்யூ இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சைன் ஆஃப் 0.000001 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராக்ஸிமேட்டா 0.00001 தான் இருக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு அப்ராக்ஸிமேட் பண்ணலாம். அதே மாரி நம்ம வந்து இங்க எடுத்துக்கிறது என்னது? டி தீட்டான்றது ஏற்கனவே ரொம்ப சின்ன ஆங்கிள். அதுல பை 2 தான் எடுத்துருக்கோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப சின்ன ஆங்கிள். ஸோ அப்படி உள்ள சின்ன ஆங்கிள நம்ம வந்து அப்ராக்ஸிமேட் பண்ணிக்கிற முடியும். அப்ப நான் என்ன பண்றேன்? 2t sin d தீட்டா டிவைடட் பை 2ன்றத நான் சிம்பிளா சைன வந்து எடுத்துறலாம். ஓகேவா? 2t d தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இந்த சைன் இருக்கு இல்லையா? அந்த சைன வந்து நான் எடுத்துறலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது? இந்த 2 இருக்கு. இங்க ஒரு 2, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இப்ப இந்த நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதாவது இந்த ஸ்மால் எலிமெண்டல் மாஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டா இருக்கு. ஆமா, ஆக்சுவலி இது உண்ம தானே. எப்படி டவுன்வர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இது வந்து ஸ்ட்ரெச்சட் ஸ்ட்ரிங்கு. வேவ் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து அட் டைம் t = 0ல. ஆஃப்டர் சம் டைம் t என்ன ஆகும்? போக போக வந்து இந்த பார்ட் வந்து கீழ இறங்கும். இந்த பார்ட் வந்து மேல ஏறும். இது கீழ இறங்கும். இது மேல ஏறும். அப்படியே வந்து இந்த வேவ் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இது கீழ இறங்குதுன்னா, இது ஓவரால் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டா தானே இருக்கணும். அதே மாரி தான் நம்மளோட டெரிவேஷனே வருது. டவுன்வர்டா வருது. ஸோ நம்ம டிரைவ் பண்றது கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப T d தீட்டா அப்படின்றது என்னதுன்னா, நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி எலிமெண்டல் மாஸ். ஓகேவா? இதுதான் வந்து அந்த நெட் ஃபோர்ஸ். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஒரு அசம்ப்ஷன் வைக்கிறேன். என்ன அசம்ப்ஷன் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன அசம்ப்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த T d தீட்டா இருக்கு இல்லையா? இந்த T d தீட்டான்றது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றேன். ஏன் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் வந்து மூவ் ஆகுது இல்லையா? இந்த வேவ் அதாவது இப்ப இங்க உள்ள பார்ட்டிகிள கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டிகிள் டவுன்வர்டாவும் போகுது. அண்ட் இந்த டோட்டல் வேவ் வந்து எப்படி போகுது? ரைட் சைடு போதா? ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த R சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இத இத அதாவது ரேடியஸ் வந்து R ஓகேவா? இந்த சென்டர் Cன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டர்ல இருந்து பார்க்கிறப்ப, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்மால் எலிமெண்டல் மாஸ் இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்க்கு போற மாரி ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது அப்ப வந்து நான் எப்படின்னு எடுத்துக்கிறேன்? Fc ஈக்குவல்ஸ் டூ T d தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. இப்ப இந்த T d தீட்டான்றது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டேனா? ஸோ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் உடைய ஈக்குவேஷன் என்ன? mv²/r. ஓகே. ஸோ mv²/r. இங்க வந்து மாஸ் என்னது? இந்த இந்த ஸ்மால் எலிமெண்டல் மாஸ் தான் வந்து நம்மளுடைய மாஸ். ஸோ dm. ஓகேவா? v அப்படின்றது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் த வேவ். mv²/r என்னதுன்னா இந்த ரேடியஸ். ஓகேவா? ஸோ mv²/r ஈக்குவல்ஸ் டூ t d தீட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஏன் வந்து v வந்து இந்த இதுல வெலாசிட்டி ஆஃப் த வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து இந்த இந்த ஸ்மால் மாஸ் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுற மாரி அப்பியர் ஆகும். ஓகேவா? லெஃப்ட் சைடு மூவ் ஆகுற மாரி அப்பியர் ஆகும். அந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா? அந்த வெலாசிட்டி தான் வந்து வேவோட வெலாசிட்டி. ஆக்சுவல் வேவ் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். ஆக்சுவல் வேவ் வந்து ரைட் சைடுல மூவ் ஆகும். ஆனா இந்த ஒரே ஒரு பார்ட்டிகிள மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, அது லெஃப்ட் சைடு மூவ் ஆகுற மாரி தோணும். அந்த வெலாசிட்டி வந்து v. அண்ட் அதுதான் வந்து வேவ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கும். ஸோ நம்ம dm v² டிவைடட் பை r ஈக்குவல்ஸ் டூ t d தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. இதுல இருந்து நான் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க. ம். ஓகே. ஆ திரும்பி நான் அத வரையறேன். இந்த லென்த் இருக்கு இல்லையா? இது வந்து நான் என்னன்னு சொன்னேன்? dl. ஓகேவா? இது வந்து dl. இது வந்து ரேடியஸ் r. இது d தீட்டா. இப்ப இந்த dl, r, d தீட்டா இது 3யுமே ரிலேட் பண்ணலாம். எப்படின்னா, இது வந்து ஒரு சர்க்கிளுடைய செக்டார். இந்த செக்டாருடைய லென்த் வந்து dl. செக்டாருடைய லென்த் வந்து ரேடியஸ் இன்டு அந்த செக்டார் டிராவர்ஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள் மல்டி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ dl ஈக்குவல்ஸ் டூ r d தீட்டா அப்படின்ற ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி தான். ஸோ இப்ப dl ஈக்குவல்ஸ் டூ r d தீட்டான்னு யூஸ் பண்ணிக்கலாமா? இங்க இருந்து d தீட்டான்றது என்னது? dl டிவைடட் பை r. ஓகே. ஸோ இந்த dl டிவைடட் பை r வந்து இங்க உள்ள d தீட்டாக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்ப எப்படி வரும்? dm v² டிவைடட் பை r
ஈக்குவல்ஸ் டு டி டிஎல் டிவைடட் பை ஆர். இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். மிச்சம் பார்த்தீங்கன்னா டிஎம் வி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு டி டிஎல் இருக்கா? இந்த டிஎல்லை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ டிஎம் பை டிஎல் ஈக்குவல்ஸ் டு டி டிவைடட் பை வி ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ டிஎம் டிவைடட் பை டிஎல் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஓகே, மாஸ் பெர் யூனிட் லென்த். ஓகே, மாஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்றதுனா லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். லீனியர் மாஸ் டென்சிட்டிக்கு நம்ம வந்து மியூ இங்கே வச்சுக்கிறோம். மியூ இங்கே சிம்பிள் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ரோப் இருக்கு இல்லையா, இது வந்து சம் அயன் ரோப்போ இல்லை வந்து ஒரு காப்பர் வயரோ ஏதோ சம்திங் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதுக்குன்னு உள்ள ஒரு டென்சிட்டி இருக்கு. கரெக்டா? இங்க வந்து என்னன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, ஸோ பர் யூனிட் லென்த்துக்கு ஒரு 1 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாஸ் டிவைடட் பை லென்த் தான் என்னன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, டென்சிட்டிஸ்னா பொதுவாக நம்ம டிவைட் பை வால்யூம் போவோம். ஆனால் பெர் யூனிட் லென்த்துக்கு வந்து மெஷர் பண்றப்ப நம்ம லீனியர் மாஸ் டென்சிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து இந்த ரோப் இருக்கு. இந்த ரோப்புக்கு டோட்டல் லென்த் எல் அண்ட் டோட்டல் மாஸ் எம்னா எம் டிவைட் பை எல் வந்து மியூன்னு சொல்லலாம். ஓகேவா? இதே இது வந்து யூனிஃபார்மா இருக்கும் இல்லையா? ஸோ வந்து யூனிஃபார்ம் லீனியர் மாஸ் டென்சிட்டியா இருக்கிறதால நம்ம வந்து சின்ன எலிமெண்டல் லென்த்துக்கு இதை வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப சின்ன எலிமெண்டல் லென்த் என்னது? டிஎம். அதோடைய அதோடைய மாஸ் வந்து டிஎம், அதோடைய லென்த் வந்து டிஎல் இல்லையா? ஸோ இதையும் அப்ளை பண்ணி இதுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அதே ஈக்குவேஷன். மாஸ் டிவைடட் பை லென்த். ஸோ டிஎம் டிவைடட் பை டிஎல். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மியூக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ மியூ ஈக்குவல்ஸ் டு டி டிவைடட் பை வி ஸ்கொயர். இங்க இருந்து நம்ம என்ன எடுக்கணும்? வெலாசிட்டியே எடுக்கணும். வி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு டி டிவைடட் பை மியூ அண்ட் வி ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை மியூ. ஓகேவா? இதுதான் என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல ஒரு வேவ் வந்து டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதோடைய வெலாசிட்டியை நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷனை வச்சும் அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கோட லீனியர் மாஸ் டென்சிட்டி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லையா ப்ரொபோர்ஷனல்னு. இப்போ என்னது? வெலாசிட்டி ப்ரொபோர்ஷனல் டு டென்ஷன், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பவர் 1/2க்கு ப்ரொபோர்ஷனல் அண்ட் வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் மாஸ் டென்சிட்டி. ஓகே, ஸோ லீனியர் மாஸ் டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு. நம்ம வந்து டென்சர் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேவ் வந்து ஸ்லோவா ப்ராபகேட் ஆகும். அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இது வேற நம்ம என்ன பார்த்தோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மோஷன் இன்ன ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், அதுல வெலாசிட்டியை நம்ம டிரைவ் பண்ணோம். ஓகேவா? ஜேஇ மெயின்ஸ்க்கு இந்த டெரிவேஷன் அவ்வளவா தேவைப்படாது. நீங்க வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி டேரக்டா எக்ஸாம்ஸ்ல வர சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா லாங்கிடியூடல் வேவ் மோஷன் பத்தி டீடைல்டா பார்ப்போம்.